தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேட்மேன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு பேட்மேன் அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டியை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலே அந்த பேட்மேனை காட்டுறாங்க. இவனுடைய வேலை என்ன அப்படின்னா, குழந்தைகளையே தேர்ந்தெடுத்து அவங்கள கொன்று ஒரு பேக்கில் கொண்டு போடுறது தான் இவனுடைய வேலையாக இருக்குது. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த பேட்மேன் மூலமாக பாதிக்கப்படுறா. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க. அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, படத்தினுடைய கதாநாயகன் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீட்டில் தன்னுடைய மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்துட்டு வர்றாரு. இவர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பெரிய இழப்பு ஏற்பட்டதுனால ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தனியாக வாழ்ந்துட்டு வருவார். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய மர்மமான விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்கிறத கதாநாயகன் தெரிஞ்சுக்கிறாரு. குறிப்பாக தன்னுடைய மகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இந்த பேட்மேன் கிட்டேருந்து தன்னுடைய மகனை எப்படி காப்பாற்றுறாரு, தன்னுடைய சின்ன வயசில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய படம் தான் இந்த பேட்மேன். இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த பேட்மேன் கொடூரமான முறையில் குழந்தைகளை கொன்று அந்த பேக்கில் கொண்டு போகிற அந்த சீனை காட்டுறாங்க. படத்தினுடைய ஆரம்பத்திலே ரொம்ப கொடூரமான காட்சிகளை காட்டுறாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேயே ஒரு க்யூரியாசிட்டியும் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை செலக்ட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, ஒரு வித்தியாசமான முறையில் டாய்ஸை வச்சு குழந்தைகளை செலக்ட் பண்ணி கொள்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. பிறகு கதாநாயகன் எப்படி அந்த பேட்மேன் கிட்டேருந்து தன்னுடைய மகனை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறார் அப்படிங்கிறதையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதே போல் இந்த கதாநாயகனுடைய பேக் ஸ்டோரி பிறகு எப்படி பார்த்திங்கன்னா இந்த படத்தோடு கனெக்ட் ஆகுது அப்படியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருந்துருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு முடியக்கூட ஒரு படம். ரொம்ப குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். ஒரு சிம்பிளான ஒரு ஹாரர் திரைப்படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ட்ராபேக்காக பட்டது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த அந்த பூச்சாண்டினுடைய காட்சிகளை இன்னும் டீட்டெயிலிங்காக காமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.